எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். குக் வித் comali சீசன் 4 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதில் இந்த வாரம் ஆக்டர் கிஷோர் ராஜ்குமார் செஞ்ச வெஜிடபிள் ஸ்டியூ, இது வந்து கேரளா ஸ்டைல் வெஜிடபிள் ஸ்டியூ எப்படி செய்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அரை டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா ஒரு இனுக்களவுக்கு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துட்டு அரை பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்னதாக இருந்தால் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின கேரட், பொடியாக நறுக்கின பீன்ஸ் 1 கப்பு, பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கு 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் எது வேணாலும் நீங்கள் கூட சேர்த்து செஞ்சுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசம் பச்சை வாசம் போகணும், அது வரைக்கும் கலந்து விட்டுட்டு இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். மொத்தமாக நீங்கள் ஸ்டியூக்கு தேவையான உப்பு எல்லாமே ஆட் பண்ணுறதுனா கூட இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு நம்ம இதை வேக வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு தண்ணி பால், 2ஆம் பால் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணி நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். தேங்காய் பால் கூட இந்த காயெல்லாம் கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா கொதித்து வர்ற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே காயெல்லாம் வெந்து வந்துடும். நம்ம ஏன்னா பொடியாக நறுக்கி இருக்கோம். இந்த மாதிரி நல்லா கொதித்து காயும் வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் திக்கான ஃபஸ்ட்டு பால், தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. நல்லா கலந்து விட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா திரிஞ்ச மாதிரி போயிடும். பால் வந்து தேங்காய் பாலை ஊற்றிட்டு கொதிக்க வச்சோம்னா பிறுப்புறுன்னு ஆயிரும். இந்த மாதிரி கொதி வர்ற ஸ்டேஜ்லேயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான நீங்கள் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நறுக்குன கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டு வேறொரு பாத்திரத்துக்கு உடனே மாற்றி வச்சுருங்க. அந்த பாத்திரத்துலேயே சூடாக இருந்தால் நல்லா இருக்காது. இது கூட ஆப்பம், இடியாப்பம் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி இடியாப்பம் கூட தான் இந்த ஸ்டியூ வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப ஈஸியான இந்த ஸ்டியூ வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப காரம் அதிகமாக இல்லாமல் அதே சமயம் சத்துக்கள் நிறைந்த ஒரு வெஜிடபிள் ஸ்டியூ. தொடர்ந்து மற்ற CWC வீடியோஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறேங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லில் ஆல் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.